சிறுமை தாழ்ச்சியடைகிலனே. தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சியடைகிலனே. ஆவலதாய் என்னை பைம்புல் மேல் அவர் மேத்தம நேர் அருளுகின்றார். தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சியடைகிலனே. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பு நிறைந்த தெய்வமே, இந்த நேரத்தில் நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வசனத்தில் உள்ள ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரம் 14 15ஆம் வசனத்தில் காலேப் என்ற ஒரு தகப்பனுக்கு அக்சால் என்ற ஒரு மகள் இருக்கிறாள். அக்சாவுக்கு அவங்கள் அப்பா ஒரு நிலத்தை கொடுக்கிறார். அவள் திருமணமாகி போகும்போது அவளுக்கு ஒரு நிலத்தை கொடுக்கிறார். அப்பொழுது அக்சா அவளுடைய தந்தையிடம், எனக்கு நீங்கள் வறட்சியான நிலத்தை கொடுத்தீங்க, நல்ல நீர்ப்பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும் என்று தன்னுடைய தந்தையிடம் கேட்கிறாள். அப்பொழுது காலேப் மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை அவனுக்கு கொடுத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, உலக பிரகாரமான தகப்பனிடத்தில் தன் மகள் கேட்கும்போது அவள் இல்லை என்று சொல்லாமல் தன்னுடைய மகளுக்கு அந்த நிலத்தை கொடுக்கிறான். நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம உலக பிரகமான நம்ம தகப்பனிடத்தில் நம்ம கேட்கும்போது அவர் நமக்கு தருகிறார். அவருடைய தகுதிக்கு தகுந்தாற் போல நம்ம எதை கேட்டாலும் நம்ம தகப்பன் நமக்கு தருகிறார். மத்திய 7ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். 8ஆம் அதிகாரத்தில் வசனத்தில் சொல்லி இருக்கிறது, கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். 9ஆம் வசனத்தில் சொல்லி இருக்கிறது, உங்களில் எந்த மனுஷனானும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானோ. நம்ம பிள்ளைங்க நம்ம இடத்துல அப்பம் கேட்டால் நம்ம கல்லை கொடுப்போமோ, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்போமோ. 10ஆம் வசனத்தில் மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானோ என்று சொல்லி இருக்கிறது. 16ஆம் வசனத்தில், பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று வேதம் சொல்லி இருக்கிறது. அன்பு நிறைந்தவர்களே, நம்மளுடைய பரம பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை தருகிறார். நமக்கு ஒரு தகப்பன் பரலோகத்தில் இருக்கிறார். ஒருவேளை இந்த செய்தியை கேட்கிறவங்களுக்கு தகப்பன் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஆனாலும் நம்மளுடைய தகப்பனத்தில் நம்ம கேட்கும்போது அவர் தகுதிக்கு முடிந்ததே தான் தர முடியும். ஆனால் நம்ம பரம பிதாவோ நாம் அவரிடத்தில் கேட்கும்போது நன்மையானவைகளை நமக்கு தருகிற தேவன், இல்லை என்று சொல்லாமல் நமக்கு நன்மையானவைகளை தருகிற தேவன் நம்ம பரமபிதா. நாம் அநேக நேரம் மனிதர்களிடத்தில் உதவிக்கு செல்கிறோம். மனிதர்கள் எப்படி உதவி செய்வார்கள் என்றால், எதையாவது எதிர்பார்த்து தான் உதவி செய்வார்கள். இவர்களுக்கு இதை செய்கிறோமே, நமக்கு அவங்க என்ன செய்வாங்க என்று எதிர்பார்த்து ஒரு கண்டிஷனலாக தான் அவங்க நமக்கு உதவி செய்வாங்க. ஆனால் நம்ம பரமபிதா நமக்கு எந்த கண்டிஷனையும் எதிர்பார்க்காம, நம்மிடத்தில் எதையும் எதிர்பார்க்காம நமக்கு உதவி செய்கிற தகப்பன். இயேசு சுவாமி 3.5 வருடம் இந்த உலகத்தில் ஊழியம் செய்த போது அவரிடத்தில் வந்த அனைவருக்கும் உதவி செய்கிறார். ஒரு சமயம் பர்திமேயு, இயேசுவே தாவீதின் குமாரனே என்று கூப்பிடும்போது, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். எனக்கு கண் பார்வை அடையணும்னு சொன்ன உடனே கர்த்தர் அவனுக்கு பார்வை கொடுக்கிறார். பிரியமானவர்களை, தம்மிடத்தில் வருகிற யாரையும் புறம்பே தள்ளாத தேவன். மனிதர்களை நம்பி நாம் அநேக சமயம் ஏமாந்து போகலாம். ஆனால் கர்த்தர் நமக்கு மன உருக்கத்தோடு அவருடைய நாமத்தின் நிமித்தம் நம்ம கேட்கும் போது நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். இயேசுவோட கடைசி நிமிடத்தில் கூட, சிலுவையில் அறைந்த அந்த சமயத்தில் கூட கல்லன் அவரிடத்தில் ஒரு நன்மையை கேட்கிறான்.
கல்லனுக்கு தெரியும் அவர் இயேசு என்று கேட்குறான். நீங்கள் உங்கள் ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தரலாம். இயேசு உடனே சொல்கிறார், நீ இன்னைக்கு என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். என்ன ஒரு அன்பு பிரியமானவர்களே! அவரோ துக்கத்தில் இருக்கிறார். ஆனாலும் தன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு நான் உனக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருக்க நான் உனக்கு உதவி செய்கிறேன் என்று சொல்ல, கேட்கிற யாவருக்கும் உதவி செய்கிற நம்முடைய தேவன், கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் உதவி செய்கிற தேவன். இன்று நீங்கள் என்ன கஷ்டத்தில் இருந்தாலும், பண கஷ்டமோ, உங்கள் பிள்ளைகளோட படிப்பு காரியமோ, திருமண காரியமோ, எது உங்களுக்கு தேவையோ கேளுங்கள். இயேசு சொல்லுகிற நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். ரோமர் 10:12 இவ்வாறு சொல்லியிருக்கிறது, தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பனராக இருக்கிறார். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்! அவர் இரக்கமுள்ளவர், ஆறுதல் செய்கிறவர், ஐஸ்வர்ய சம்பனர். வானமும் பூமியும் அவருடையது, வெள்ளியும் பொன்னும் அவருடையது, பர்வதங்களில் தெரிகிற 10,000 ஆடு மாடுகள் அவருடையது. அப்படிப்பட்ட நம்ம பரமபிதா இருக்கும்போது நாம் எதற்கு கவலைப்பட வேண்டும்? இயேசுவை நம்புவோம், விசுவாசிப்போம். விசுவாசத்தோடு நம்ம அவரிடத்தில் கேட்டும்போது நிச்சயமாய் நம்ம பெற்றுக்கொள்வோம். ஜெபம் செய்யலாம். எங்கள் அன்பு நிறைந்த தெய்வமே, நாங்கள் என்று தியானித்த வசனத்தின்படி கேட்கிற அவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று வேதம் சொல்லியது. உடைய நாமத்தின் நிமித்தம் நாங்கள் எதை கேட்கிறோமோ அதை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்று நாங்கள் விசுவாசிக்க அதை அப்படி தைரியத்தை எங்களுக்கு நீங்கள் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, ஜனங்கள் இதை என்ன கஷ்டத்தில் இருக்கிறாங்களோ, கவலையோடு இருக்கிறாங்களோ, கண்ணீரோடு இருக்கிறாங்களோ, வியாதியை பற்றியோ, குடும்பத்தை பற்றியோ, பிள்ளைகளை பற்றி எதை பற்றி அவர்கள் கவலைப்பட்டாலும் ஆண்டவரே, எங்களுக்கு விசாரிக்கிற தேவன் நீர் ஒருவர் இருக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலையெல்லாம் அவரிடத்தில் வைத்து விடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நாங்கள் விசுவாசத்தோட ஜெபத்தில் எதை கேட்கிறோமோ அதை பெற்றுக்கொள்வோம் என்கிற தைரியத்தை எங்களுக்கு நீங்கள் தந்திருக்கிறீங்க. அதற்காக சோத்திரம். இப்பொழுது இந்த வசனம் பிள்ளைகள் உள்ளத்திலே ஆறுதலையும் சமாதானத்தையும் ஆண்டவரே கொடுக்கட்டும். இந்த வசனம் வெறுமாய் திரும்பும். இந்த வசனம் சத்தியம் ஆண்டவரே. வேதம், உடைய வேதம் சத்திய வேதம் ஆண்டவரே. அது வல்லமுள்ள வார்த்தை. அது நீங்கள் நினைச்ச காரியத்தை செய்தே திரும்பும். இந்த வசனம் பிள்ளைகளுக்கு ஆறுதலாக இருக்கட்டும், சமாதானத்தை கொடுக்கட்டும், சந்தோஷத்தை கொடுக்கட்டும். ஜனங்கள் விரும்புகிற காரியம் வாய்க்கு நிற்கிற செய்யும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.